வணக்கம். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? தன்னோட வீட்ல தன்னோட பெண் குழந்தைய 10 வயசு பெண் குழந்தைய துள்ள துடிக்க வன்புணர்வு செய்து, அந்த குழந்தையை கொலை செய்திருக்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கே போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இந்த மாரி சூழல்ல அந்த குழந்தையோட அம்மா பேசுறாங்க. முகத்துல ஒரு சிறு துளி வருத்தம் இல்ல, வேதனை இல்ல, வலி இல்ல, கண்ணீர் இல்ல, குரல் உடையல, வார்த்தை குளறி போகல. அப்படி நிதானமா எங்களோட இழப்புக்கு விஜய் சார் ஒரு தீர்வு சொல்லணும். நாங்களும் எளிய குடும்பம் தான். எங்களுக்கு நிவாரணம் அறிவிக்கணும். விஜய் சார் அஃபிஷியலா எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். விஜய் சார் எங்களுக்கு இதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதை தவிர இன்னொன்னு சொல்றாங்க அந்த அம்மா. கடந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தான் உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம். அதனால நீங்க வந்து 10 நாளுக்குள்ள இப்படி இருந்தா எப்படி விஜய் சார் அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா சட்டம் ஒழுங்குன்றது விஜய் சார் சட்டப்பையில வச்சிருக்கிற பேனாவா, பென்சிலா, ரப்பரா, ஸ்க்ரூ டிரைவரா? அது இயற்றப்பட்டு காலம் காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை திமுக ஆட்சியில் எங்களுடைய தலைவர் 2025 ஜனவரி 10 அன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு புது தீர்மானம் இயற்றினார். என்னன்னா, இந்த மாதிரி மகளிர் மீது, பெண் குழந்தைகள் மீது வன்புணர்வு செய்பவர்களுக்கு உடனடியாக அவர்களை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது கொலை தண்டனை கொடுக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார். அதை தவிர சிறப்பு நீதிமன்றங்கள் கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான வழக்குகளை உடனடியாக விரைந்து விசாரிப்பதற்கு என்று. அதனாலதான் இந்த மாதிரியான பல குற்றங்களில் உடனடியாக ஒரு 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வந்தது. எந்த இடத்துல அரசு தலையீடு இல்லவே இல்லைங்கிறதெல்லாம் இந்த அம்மாங்கெல்லாம் பார்க்கவே இல்லையா? பேப்பர் படிக்கிறது இல்லை, நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, நியூஸ் கேட்கறது இல்லை, நியூஸ் பார்க்கறது இல்லை. உலகத்துல என்ன நடக்குது எதை பத்தியும் கவலைப்படாம போனை நோண்டிக்கிட்டு அதுல வர்ற விஜய் படத்தை மட்டுமே பார்த்து வாழ்ந்துட்டு இருந்ததுங்க இதுங்கெல்லாம். இப்போ ஒண்ணு புரியுது. இந்த அம்மா கூட அந்த பெண் குழந்தைக்கு விஜய் படத்தை பார்த்து காமி, பாரு பாரு அங்கிள், பாரு அங்கிள் பாரு என்றுதான் வளர்த்திருப்பார். அதனாலதான் யாரையுமே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு தரேன்னு சொன்னா கூட அந்த குழந்தை பின்னாடி ஏறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்ததில் எங்களுக்கும் மிகுந்த வருத்தம், ரொம்ப வேதனை. ஆனால் நாம் படுகின்ற வருத்தத்தையும் வேதனையும் விட அந்த அம்மா, பெற்றெடுத்த அம்மா எதுவுமே சொல்லாம, கண்ணீர் கூட விடாம விஜய் சாரை பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரே நோக்கமாக இருக்கிறதே தவிர தன்னுடைய குழந்தையின் இறப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. அப்படி விலாவாரியா பேசுறாங்க. என்ன மாதிரி எல்லாம் அந்த குழந்தையின் உடம்பு நசுக்கப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அவங்களால எப்படி சொல்ல முடியுதுன்னு அதிர்ச்சியா இருக்குங்க நமக்கு. கேட்கறதுக்கே நாரசாரமா இருக்கு, காரசாரமா இருக்கு. கேட்கறதுக்கே காது கூசுது, உடம்பெல்லாம் துடிச்சு போயிருது. ஆனா இந்த அம்மா விலாவாரியா அப்படியே ஒரு பிக்சரஸ்க்கு இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்றாங்கன்னா என்ன நடக்குது? இந்த அம்மா கிட்ட தாய்மை இல்லையா? பரிதவிப்பு இல்லையா? தன்னுடைய குழந்தையை பறிகொடுத்த அந்த ஏக்கம், அந்த கோபம், அந்த வருத்தம், அந்த வேதனை எதுவுமே இல்லையா? எப்படி இப்படி ட்ரெயின் ஆகி போய் வற்றி போய் நிக்கிறாங்க இவங்கெல்லாம்? அது தவிர இன்னொரு அம்மாவும் பேசுறாங்க. விஜய் சார், விஜய் அண்ணா, அவருக்கு விஷயத்த சொல்லுங்க, அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அவர் நிச்சயமா ஒரு தீர்வு கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு அம்மா சொல்றாங்க, விஜய் சார் நீங்க சினிமால வர்ற மாதிரி ஆக்ஷன் ஹீரோவா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்னு தானே நாங்க நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்க அப்படியே பாஞ்சு வந்து இங்க ஹீரோ மாதிரி ஆக்ஷன் எடுத்து ஹீரோ மாதிரி என்ன காட்டுவீங்களோ அதை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இங்க வந்து அந்த வில்லனை எல்லாம் நீங்க அடிச்சு நொறுக்கணும், அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை வாங்கி கொடுக்கணும். இவ்வளோ தூரம் மட சாம்பிராணிகளாக அப்படிங்கிற வார்த்தையை நான் ரொம்ப கண்ணியத்தோட பயன்படுத்துறேன். உடனே கீழே கமெண்ட் போடாதீங்க. ஏனென்றால் இவ்வளவு தூரம் சிந்தனை அற்று போய் சினிமால நடக்கிற மாதிரி நேர்லயும் வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாக்களிச்சோமே நாங்க உங்களுக்குன்னு சத்திய பிரமாணமாக அந்த பெண்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள். எப்படி இது சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. திரைப்படம் என்பது வேறு, திரைப்படம் என்பது கற்பனை. திரைப்படத்தில் நடிப்பவர்கள் எல்லோரும் ராமரும் இல்லை, புத்தரும் இல்லை, ஆக்ஷன் ஹீரோவும் இல்லை. அவர்களும் நம்மை போன்ற எளிய மனிதர்கள் தான்.
அங்கே இருக்கக்கூடிய கேமரா கருவிகள் தான் அவர்களை பிரம்மாண்டமாக காட்டுகிறது. மலையை தூக்கி சுமப்பது போல் காட்டுகிறது. ஒற்றை விரலால் எதிரிகளை அடிப்பது போல் காட்டுகிறதுங்கிறது புரிஞ்சிக்க கூட தெரியாம 21ஆம் நூற்றாண்டுல இவங்க நிக்கிறாங்க அப்படின்னா இவர்களை வேறு என்ன வார்த்தை சொல்லி சொல்வதுங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்படி கதறுகின்ற ஒரு கூட்டம் அங்கே இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டு அரசவையில் அமைச்சரவையில் அமைச்சர் அருண்ராஜ் சொல்றாரு, இந்த மாதிரி குற்றங்கள் நடப்பது இயல்பு தானே, இதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் எங்களை குற்றம் சொல்லலாம், வேற என்னங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க நாங்க அப்படின்னு கேட்கிறாருங்க. பதில் சொல்லுங்கப்பா. விசில் 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 விசில்னு ஊதிக்கிட்டு இருந்தீங்களே, பதில் சொல்லுங்க. அவங்கதான் யாரோ 2 பேரை பிடிச்சிட்டாங்கல்ல, அதுல ஒருத்தருக்கு கையை காலை உடைச்சு மாவு கட்டும் போட்டு ஜிஹெச்லயே அட்மிட் பண்ணியாச்சு. இன்னொருத்தர் முகத்தை துண்டை போட்டு மூடி கூட்டிட்டு வந்தா, இல்ல நான் தப்பே பண்ணல என்னை வேணும்னு இதுல சிக்க வைக்கிறாங்கன்னு வெளிப்படையாக சொல்லிக்கொண்டே வருகிறார் என்றால் இதுதான் நான் எடுக்கிற ஆக்ஷனா? உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாச்சு, இதுக்கு மேல நாங்க என்ன பண்றதுங்க அப்படின்னு அமைச்சர் அருண்ராஜ் கேட்கிறார். இவரிடம்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. கடந்த பரப்புரைகளில் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். விஜய் அவர்கள், சிஎம் சார், பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதே, பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதே என்று சிஎம் சார்னு கேட்டார். இப்ப அதே கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் சிஎம் விஜய் அவர்களிடம் கேட்கிறார்கள். அதற்கு என்ன பதில் இருக்கு? ட்விட்டர்ல ஒரு பதில போடுறார். என்னன்னா, தமிழ்நாடு அரசையும் காவல்துறையையும் நான் விமர்சனம் செய்கிறேன், நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்பா, தமிழ்நாடு அரசே இவரோட தான், காவல்துறையே இவரோட கட்டுப்பாட்டுல தான் வருது. அந்த 2ஐயும் இவர் கேள்வி கேட்கிறார், விமர்சனம் செய்யறாருன்னா தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிறார், தன்னைத்தானே விமர்சனம் செய்யறாரா? என்ன நடக்குது இங்க நாட்டுல? இப்படியாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்களே புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் திரைப்படத்தில் வருவது போல் ஜிங்குன்னு வானத்திலிருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ குதிக்க முடியாது. அதை முதல்ல புரிய வைக்கணும். இன்னுமா புரியலை இந்த மக்களுக்கு அப்படிங்கிறதா ரொம்ப வருத்தமா அதிர்ச்சியா இருக்கு. எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. இப்படி கூட திரைப்படத்தை நம்பி மோசம் போவீர்களா? அந்த பெண்ணோட, அந்த தாயோட குரல்ல தன்னுடைய குழந்தை இறந்து போனாள் என்கின்ற பரிதவிப்பை விட எங்களுக்கான நிவாரணத்தை கொடு, எங்களுக்கு சிஎம் சார் ஒரு அபிஷியல் பதில் கொடுக்கணும் என்கின்ற குரல் தான் அதிகமாக இருக்கிறது. இது எதை நினைவுபடுத்துது தெரியுமா? கரூர் சம்பவத்தில் 41 உயிர் செத்து போனப்புறம் அந்த உறவினர்களை இவர் கூட்டிட்டு சென்னையில வச்சு துக்கம் விசாரிச்சார்ல, ஒரு புதுவிதமான நாகரிகமாக. அப்போ அந்த உறவினர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்கள் குழந்தையை நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம்னு எடுத்துக்கிறோம், எங்களுக்கு குழந்தை போனது கூட பரவாயில்லை, நாங்க அதை தாங்கிப்போம், எங்களுக்கு விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் மரத்து போன மாதிரி சொன்னாங்கன்னா, இந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரும் ஈவிரக்கம் இல்லாமல் உணர்வுகள் மரத்து போய் தன்னுடைய வீட்டில் ஒரு இழவு விழுந்தால் கூட அதை பற்றிய கவலை இல்லாமல் எங்களுக்கு விஜயை பார்க்கணும், அவரோட குரலை கேட்கணும், அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதா? இல்லைனா தன்னுடைய மகளின் சாவை வைத்து யாராவது நிவாரணம் பேசுவாங்களா? நீங்களே நினைச்சு பாருங்க. நாங்களும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான், எங்களுக்கு நிவாரணம் என்ன என்று சொல்ல வேண்டும். கலெக்டரும் தாசில்தாரும் பேசிதான் இருக்காங்க. ஆனா சிஎம் சார் சொல்லணும் அப்படின்னா இது எவ்வளவு இழிவான சிந்தனை. ஒரு காக்கா கூட தன்னுடைய காக்கா குஞ்சு செத்து போச்சுன்னா காக்கான்னு கதறி எல்லா காக்காய்களையும் ஒன்னா கூட்டி உட்கார்ந்து அழும். இந்த அம்மா உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க, நிவாரணம் கொடுங்க சிஎம் சார், எங்களுக்கு அபிஷியல் பதில் வேணும். இதெல்லாம் பேசுற நேரமா இது? அபிஷியல் பதில் வேணும்னு பேசுற நேரமா இது? என்னப்பா நடக்குது? இதைத்தானே நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் எல்லோரும் தற்குறிகள்னு. உடனே உங்க தலைவர் சொன்னார், நீங்கள் தற்குறிகள் இல்லை, ஆச்சரியக்குறிகள்னு. இப்ப சொல்லுங்க, நீங்க கேள்விக்குறியா தற்குறியா? நிச்சயமாக ஆச்சரியக்குறி இல்லை, அவமானக்குறி அப்படின்னு வேணா சொல்லலாம், சுயமரியாதை இல்லாத குறிகள். இப்படி கூட இழவை வைத்து தனக்கு ஒரு லாபத்தை பார்க்கின்ற பெண்களை இந்த தமிழ்நாடு இப்போதுதான் முதலாக பார்க்கிறது. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நன்றி, வணக்கம்.